ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரேக் செட்டப் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போ ரேக் நான் வாங்கியிருக்கேன். ஒரு 4 தொட்டியும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேக்கோடவே கொடுத்துட்டாங்க. இப்போ ரேக் செட்டப்பு ஃபுல்லாக இந்த கம்ஃபா, ஃப்ளோரான், வீஜா அப்படி தான் நான் செட் பண்ண போகிறேன். சிக்லெட் வெரைட்டி. அதுக்கேற்ற மாதிரி கீழே ரெட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கணும்னு சொல்லி ரெட் பெயிண்ட்டும் அடித்து வச்சுருக்கேன். ரேக்கும் எல்லா கலர்லாம் பண்ணிவிட்டு, இது ஏன் மேலே தொட்டி மேலே அந்த பேப்பர் ஒட்டிட்டேன்னா, நான் வந்து பெயிண்ட் வந்து நார்மல் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அது வந்து என்ன ஆகுது, தெர்மாக்கோலில் ஒட்டும்போது அப்படியே பெயிண்ட் வந்து ஒரு சில தெர்மாக்கோலில் ஒட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வருது. ஏன்னா கிளாஸில் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சிக்காக மாட்டேன். அதனால் பேப்பர் ஒட்டியிருக்கேன். ரேக்குக்கு இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லா டேப்பு எல்லா தெர்மாக்கோல்லாம் போட்டு நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாதி வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் பாதி வேலை இருக்குது. ஆனால் நான் ஒருத்தன் இருக்கிறதால ஒன் டேக்கு ஒன்றா தான் பண்ண முடியுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். கீழெல்லாம் துருவெலாம் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஃபுல்லாக துணிலாம் வச்சு எல்லாம் பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். நடுவில் அது கேஃபு கொஞ்சம் ஏன்னா தெர்மாக்கோல் சைஸே அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா தொட்டி வந்து கார்னரில் தான் நிற்க போகுது. அதனால் அது நடுவில் கேப் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு பிட்டு போடனாலும் நடுவில் போட்டுருவேன். அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த ஃபிஷ்ஷு இன்னும் செட்டப் பண்ணலை. இப்போதைக்கு வாங்கி மட்டும் வச்சுருக்கேன். இது தற்சமயம் ஒரு டெம்பரரி வரைக்கும் தான் இதை நான் வச்சுருக்கேன். இதில் அது ரேக் செட்டப் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு தண்ணி ஏற்றிட்ட பிறகு அதில் விடுற மாதிரி. தண்ணி வந்து ஃபுல்லாக நான் எப்படி ஆர்ஓ தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஆர்ஓ எல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஆர்ஓ செட்டப் நான் பண்ணியிருக்கேன். இதுவே ஆயிடுச்சுங்க. இதுவே ஒரு கிட்டத்தட்ட 10,000 மேலே ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒருத்தன் பண்ணனால சரியாக கேமரா சரியாக பிடிக்க முடியல. அது தப்பாக நினச்சிக்காதீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சிஸ்டம் எல்லாமே எல்லாம் இதுவாக இருக்குது. சொல்லிட்டு நேற்று தான் பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி உடனே சரி ஒரு வீடியோ போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ போட்டுருவோன்னு சொல்லிட்டு சரி வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஷார்ட்ஸ் தான் போடுறேன். இது வந்து போர் வாட்டர்லேருந்து ஆர்ஓக்கு போடுற ஒரு லைனு. இது வந்து உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அங்கேருந்து நம்ம கன்வெர்ட் ஆகி வெளியில் வர்றது. இது என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓஸ் பைப்லேயே கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் டேங்க்கில் ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி அது கனெக்டர் அதை போட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாகவே அதில் போகிற மாதிரி. இது வந்து கட் பண்ணணும். ஆனால் இவ்வளோ தேவைப்படாது. கொஞ்சம் கட் பண்ணி வைப்பேன். இப்போதைக்கு அப்படியே சொருவி வச்சுருக்கேன். அது எவ்வளோன்னு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். அப்புறம் இதிலேருந்து வேஸ்ட்டு பைப் போகிறது இப்போ அடுத்த கிளிப்பில் வரும். இது ட்ரம்மில் கலெக்ட் பண்ணலான்னு அந்த வேஸ்ட்டு தண்ணிலாம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு அதை விட 2 மடங்கு தண்ணி வேஸ்ட்டாக போகும். அது வந்து இதில் கலெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து சரியாக தேவையில்லாத ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு க்ளீனிங் பர்பஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ளோரான், கம்ஃபா இதெல்லாம் நீங்கள் சிக்லெட் வெரைட்டிலாம் நீங்கள் ப்ரீட் பண்ணணுன்னா நீங்கள் ஆர்ஓ கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தண்ணி அந்த போர் வாட்ரு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே பார்த்தேன்னா நான் கிணத்து தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். கிணத்து தண்ணிக்கும் போர் வாட்டருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இதில் வந்து உப்புத்தன்மை மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி அந்தளவுக்கு பெருசாக அது வந்து தெரியல. ஆனால் போர் வாட்டரில் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கும். நீங்கள் ஃப்ளோரான் பண்ணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்ஓ போட்டுருங்க. போட்டிங்கன்னா நல்லது. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பேசிக் நீங்கள் ஒரு ஃபார்மர், ஒரு ப்ரீடராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு கண்டிப்பாக நீங்கள் போடணும், மஸ்ட்டு. ஏன்னா இப்போவே வீடியோ பெருசாகிடுச்சு. நான் இதுக்கு மேலே வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். நான் அடுத்தடுத்த வீடியோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நான் பேசுகிறேன். இப்போதைக்கு இதோடைய டீட்டெயில்ஸ் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேளுங்க. நான் இவங்களோட நம்பரும் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.